குறிப்பா இந்த புத்தகத்துல நான் வந்து இல்லாத பாடங்களும் பொல்லாத கேள்விகளும் அப்படிங்கிறத வந்து நான் புதுசா ஐ திங்க் ஸோ போன எடிஷன் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லாத பாடங்களும் பொல்லாத கேள்விகளும்னா இது எதை நோக்கிய ஒரு கேள்வி? சமூகத்தை நோக்கியதா, அரசாங்கத்தை நோக்கியதா? அதாவது என்னன்னா, எனக்கு வந்துட்டு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்குன்னு எனக்கே தெரியும். எனக்கு என்ன தெரியலன்றது எனக்கு தெரியாது. ஏன்னா வந்துட்டு அதை நான் தெரிஞ்சுக்கணும்னா இன்னொரு நபரோட நம்ம ஒப்பிட்டு பார்க்கணும். தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்றாங்கன்னா, மாணவர்களுக்கு எது தெரிஞ்சிருக்கணும்ன்றது அவங்க தான் முடிவு எடுக்கிறாங்க. இந்த பாடப்பகுதி இருக்கலாம், இந்த பாடப்பகுதி இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த பாடப்பகுதியில மாணவர்களுக்கு தேவையானதை அவங்க சொல்லி தராங்களா, அல்லது இவர்களுக்கு தேவையானதை அவங்க சொல்லி தராங்களா? இதான் இருக்கக்கூடிய சிக்கல். திராவிட இயக்கம் உருவாக்கக்கூடிய பாடநூல்கள்ல வந்துட்டு மாணவர்களுக்கு பயன்படாத, திராவிட இயக்கத்தினுடைய சார்புக்கு பயன்படக்கூடிய நிறைய பாடப்பகுதிகள் இருக்கு. உதாரணமா பாத்தீங்கன்னா, வரலாற்று பாடத்துல வந்துட்டு சங்ககால அரசர்கள் அப்படின்னு தனியா ஒரு பாடம் கொடுக்காம தென்னிந்திய அரசு உருவாக்கம்னே ஒரு பாடம் வச்சிருக்காங்க. அதுல முதல்ல சாதவாகனர், ரெண்டாவதா வந்து தமிழக சங்ககால மன்னர்கள். இப்போ சாதவாகனருக்கு பின்னாடிதான் தமிழ்நாடு சங்ககாலம் பிறந்துச்சா? தமிழ்நாடு சங்ககாலம்ன்றது கிமு 8ஆம் நூற்றாண்டுல முன்பாக பிறந்தது இருக்கு. அதுக்கு பின்னாடிதான் சாதவாகனர் வராங்க. அப்ப அரசு உருவாக்கத்துல முதல்ல யாரை போடணும், ரெண்டாவது யாரை போடணும்? தமிழ்நாடு பாடங்கள்ல முதல்ல சாதவாகனர், ஆந்திராவை ஆண்ட சாதவாகனர் முதல்ல, அப்புறமா வந்து தமிழக மன்னர்களை கொடுத்துருக்காங்க. அது மொத்தமா பாத்தீங்கன்னா ஒரு 10 பக்கம் கொடுத்துருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா அந்த சங்க காலத்துல ஆரம்பிச்சு கடைசியா ஆட்சி முடிகிற வரைக்கும் பாண்டியர், சேர, சோழர் இவங்க எல்லாமே வந்துட்டு 2000 ஆண்டு ஆட்சி பண்ணியிருக்கிறாங்க. உலகத்திலே மிக நீண்ட காலம் ஆட்சி செய்த முதல் 5 அரச மரபுகள்ல 3 அரச மரபுகள் தமிழர்களுடையது. இவங்க எல்லாம் சேர்த்து வெறும் 10 பக்கத்துல கொடுக்குறாங்க. சாதவாகனரை பத்தின அந்த வரலாறுல பாத்தீங்கன்னா சாதவாகனருடைய ஒரு நாணயத்தை கொடுக்குறாங்க. அது முன்பக்கத்துல வந்துட்டு பிரம்மியில வந்து எழுதியிருக்கு, அதெல்லாம் கொடுக்குறாங்க. பின்பக்கத்துல வந்து என்ன இருக்குன்னு கொடுக்கல, ஏன்னா பின்பக்கத்துல தமிழில எழுதியிருக்கு. ஓகே, அப்ப நீ நியாயமா சாதவாகனர் பத்தி ஒரு பாடம் வைக்கிற தமிழ்நாட்டுக்குன்னா சாதவாகனர் காசுல தமிழி இருக்கு, வசிட்டி மகன் திரு புலுமாவின்னு இருக்கு. முன்பக்கம் பாத்தீங்கன்னா வசிட்டி மகன் ஸ்ரீ புலுமாவின்னு இருக்கு. வசிட்டி புத்திர ஸ்ரீ புலுமாவி, இங்க வகிட்டி மகன் திரு புலுமாவின்னு இருக்கு. தமிழில இருக்கு, தமிழ் எழுத்து தமிழ் மொழியில இருக்கு சாதவாகனோட காசுல. ஆனா அந்த பாட புத்தகத்துல சரியா அந்த படம் கொடுக்கல. அப்போ நீ எனக்கு பாடம் வைக்கிறியா, இல்ல உன் வரலாறு என் படத்துல வைக்கிறியா?